श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे तन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। सन्तश्रीरङ्गपृथ्वीश चरणत्राणशेखरः जयन्ति भुवनत्राण पदपङ्कजरेणवः। சுவாமி தேசிகன் பாதுகையினுடைய பிரபாவத்தை சொல்லிட்டு வர, இந்த பாதுகையினுடைய பிரபாவம்ன்றது அளவிட முடியாததாக இருந்துருக்கு. இருந்தாலும் அதுக்காக இது ஒருத்தர் சொல்ல முடியாதுன்றதுக்கோசரம் ஏதோ ஒரு பிரகாரமா சொல்லணும் இல்லையன்ற முறையில அந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை சொல்லிட்டு வர. இதுல சொல்லச்சு இந்த ஸ்ரீசல்தாரி சிரசுல சேர்த்துட்டாக்கா அப்ப என்ன ஆகும்னாக்கா அவளுடைய தலையிட்டே மாறிடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பரிசர வினதானாம் மூர்த்தி துர்வர்ண பங்கி பரிணமேசி சௌரேகே பாதுகேத்வம் சுவர்ணம். துர்வர்ண பங்கி, துர்வர்ணம்ன்றது வெள்ளின்னு ஒரு அர்த்தம். அந்த தலையெழுத்துல கொஞ்சம் மாறுபட்டதாக இருந்திருக்கிறது, கஷ்டப்படுற மாதிரி தலையெழுத்து சிரட்டப்பம் வனவாசாயன்னு சுமித்ரா தேவி சொல்ற. ஆனா அவருக்குதான் லட்சணம் லட்சிதம் பண்ணான்னு சொல்ற. காட்டுக்கு போறச்சு எல்லாரும் சீதா பிராட்டி, ராமன், லக்ஷ்மணன் எல்லாரும் போய் சுமித்ரையை போய் சேவிக்கிறார். கௌசல்யா முதல்ல போய் சேவிக்கிறா. நானும் உன்னோட வந்துடுறேன்னு சொன்னா, நீயும் வந்துட்டா யாருமா இந்த கிழவரை பாத்துக்கிறது, அப்பாவை பாத்துக்கிறது, ஆகையால நீ இருந்துட்டு போனோம்னு ராமர் சொல்றது உச்சிதமா தான் இருந்துருக்கு என்று. சுமித்ரை இந்த நிலைமை தெரிஞ்சவர். கைகேயி ராமரை காட்டுக்கு போகாத இருக்கிறதுக்கு ஒத்துக்க போறதில்லை. அவ ஒரு பிடிவாதக்காரி. தசரதர் எவ்வளவு அழுதாலும், கௌசல்யா அழுதாலும், யார் அழுதாலும் அவர் நினைச்சதுதான் பண்ண போறான். ராமரோ பிதர்வாக்கிய பரிபாலனம் பண்றதுல ஒரு தீர்மானத்தோட இருந்துருக்கவ. அப்படி இருக்கச்சு இப்ப அவ போறதுதான் சொல்லி நீ போகாதுன்னு சொல்றதுல ஒரு அர்த்தம் இல்லை. அந்த பிராக்டிக்கலா பேசுறேன் சுமித்ர. அப்ப லக்ஷ்மணன் சொல்லி சொன்ன, அப்பா லக்ஷ்மணா அவளுக்கு மாத்திரம் குறை இருக்காதானா? தன் பையன் 14 வருஷம் நிஷ்காரணமா காட்டுக்கு போறான்னாக்கா அதுல அவளுக்கு குறை இருக்காதானா? இருக்குதான் இருக்கும். அப்பா நீ வனவாசம் பண்றதுக்கே நீ சிருஷ்டிக்கப்பட்டிருக்க. ராமைய பிரமாதம் ஆகார்ஷிகி. அந்த காட்டுல இருக்கிற காலத்துல எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் ராமனிடத்துல ஒரு தவறா நடந்துக்காத, அஜாக்கிரதையா இருந்துக்காத, ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோன்னு சொல்லி சொன்ன. அதே மாதிரி சீதா பிராட்டிக்கு சொல்ற. சீதா பிராட்டியின் இடத்துல சொல்லச்சு, பாக்யவந்தம் பிரசூயேதாக மாசூரம் மாச்ச பண்டிதம்னு சொல்ற. நாங்களாம் கூட குழந்தைய பெற்றிருக்கோம். ஆனா பெரிய சூரனாகவும் பண்டிதனாகவும் அப்படிப்பட்டவனாக நாங்கள் பெற்றிருக்கோம். ஆனா எங்களுக்கு அவள்லாம் பாக்கியம் பெற்றவர்களாக இல்லை. இப்ப காட்டுக்கு போறவளா இருந்துருக்கா. பெரிய வீராதி வீரன் சூராதி சூரன்லாம் வேண்டாம். பாக்கியமா சந்தோஷமா இருக்க மாதிரி யார் இருக்கானோ அந்த மாதிரி குழந்தைய பெற்றுக்கவங்க போறோம். பெரிய பணம் சம்பாதிக்கிறானாவோ, பெரிய இன்டெலிஜென்ட், பெரிய இதுன்னெல்லாம் அப்படிலாம் வேண்டாம். ஒரு சமூகத்துல ஒரு குடும்பம் காலத்துல கல்யாணம் ஆகி குழந்தைகளோட பசங்களோட க்ஷேமமா இருந்துட்டு இருக்க மாதிரி யார் இருக்கானோ அப்படி ஒரு குழந்தைய நீ பெற்றுக்கொண்டு அவ சொல்ற. இந்த மாதிரி
ஒவ்வொன்றும் சொல்லியிருக்காரு. இப்படி இருந்தாலும் கூட இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னு கேட்டாக்க, எதுவுமே தெய்வமற்ற பிரமாணம்னு சொல்றது. நாம நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கிறது இல்ல. அவ தள்ளெழுத்து எப்படி இருக்கோ அப்படிதான் நடக்க போறதே தவிர அது மீறி எதுவும் நடக்க போறது இல்லைன்னு லோகத்துல சொல்லிட்டு இருக்க. இதே பாதுகாசாஸ்திரத்திலேயே பின்னாடி ஒரு இடத்துல சொல்லவும் போறேன். ஆனா பாதுகையினுடைய பிரபாவம் கணக்கு இருந்ததுன்னாக்க, தெய்வமற்ற பிரமாணம் நான் என்ன பண்றது, அவன் தள்ளெழுத்து தான் இப்படி மாறி போய் தள்ளெழுத்து இப்படி ஆயிடுத்துன்னு சொல்லி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுடைய தள்ளெழுத்தும் மாறக்கூடியது, அத்தையும் மாத்தி அமைச்சுடுவா பாதுகாத்து. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இதான் சொன்ன பரிசர வினதானாம் மூர்த்தி துர்வர்ண பங்கி பரிணமேசி சௌரேகே பாதுகேத்வம் துவர்ணம் என்று. இப்படி ஆன உடனே அந்த இப்போ பெருமாளுடைய திருவடியோட கம்பேர் பண்ற, பெருமாளுடைய திருவடிக்கு மகாத்மியம் அதிகமா பாதுகைக்கு மகாத்மியம் அதிகமா என்று. பெருமாள் திருவிக்ரமாவதாரம் பண்ண, அந்த திருவிக்ரமாவதாரம் பண்ணச்சே பிரசக்தம் உதனாவிதி பிரணயிதை சபரியோதகை சமஸ்த துரிதச்சிதான் நிகமகந்தினா தொந்தையே அசேஷம் அவிசேஷதா திரிஜகதஞ்சனாத்ரீசிது சராச்சரம் அச்சைக்கரா சரணபங்கஜேனாங்கிதம்னு அந்த பெருமாளுடைய திருவடியை எல்லாத்துக்கும் சேத்தனா சேத்தனங்கள் எல்லாத்துக்கும் தலையில வச்சு அது மூலமாக அந்த ஒரு எல்லாரும் பகவானை சேர்ந்தவன்ற ஒரு விலட்சணமான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்க என்று சொன்னார். அப்ப திருவடியினுடைய பிரபாவம் இதுல இருந்து ஏற்பட்டது. பலிமதன விஹாராத் வர்தமானஸ்ய விஷ்ணோஹு அகிலமதி பதத்பிஹி விக்ரமைரப்ரமேயஹ அவதிமனதிகச்சன்னே பாபராசிர்மதீயஹ சமஜனிபதரட்சே சாவதிஸ்வன்மஹிம்னா. பதரக்ஷே என்று பாதுகாதேவிய கூப்பிடுறான். பாதுகாதேவி பலிமதன விஹாராத்து, பலி சக்கரவர்த்தியினுடைய கர்வத்தை போக்கடிக்க வேண்டியது அதுக்காக சொல்ற. அமலநாதிபிரான்ல அதுக்கு வியாக்கியானம் சுவாமி தேசிகன் அற்புதமாக பண்ணிருக்க. அந்த வியாக்கியானத்துல சாய்க்கச்சே பலி சக்கரவர்த்தி பெரிய தாத்தாவா இருந்திருக்கான், மிகச்சிறந்த ஒரு வள்ளலாக இருந்திருக்க. அப்படி இருந்தாலும் கூட பலி சக்கரவர்த்திக்கு சிக்ஷிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எல்லாமே எம்பெருமானுடைய வஸ்துக்களை போய் தன்னுடையது என்று அந்த ஆத்மாபிமானம் கொண்டுடுறது, அதுதான் பெரிய தப்பு. நமக்கு இப்ப இது என்னுடைய வீடு தானே, இது என்னுடைய சரீரம் தானே என்றெல்லாம் நாம கேட்கலாம், வாஸ்தவம்தான். ஆனா இந்த என்னுடைய வீடுன்னு சொல்லச்சு இது என்னுடையதாக ஆக்கினது யாருன்னா ஈஸ்வரன் தான். இவன் இந்த வீடை உடையவனாக ஆகட்டும், இவன் இப்படிப்பட்டவர்களை மனைவி மக்களாக பெறட்டும் என்றெல்லாம் பெருமாளுடைய ஒரு சங்கல்பம் இருக்கு. அந்த சங்கல்பத்தினாலதான் வருதே தவிர நானே அடைந்தேன் நான் தான் பண்ணேன்னு சொல்லி அந்த மமதா புத்தி இருந்ததுன்னாக்க அது பெரிய ஒரு சௌரியம், ஒரு பெரிய திருடு மாதிரி ஆறுது. அதுக்கு அந்த புத்தி பலி சக்கரவர்த்திக்கு இருந்ததுனால அவனை நல்வழிப்படுத்துறதுக்காக பெருமாள் பண்ண காரியம் இது. ஆகையால இதுதான் முனிவாகன போகத்துல சுவாமி தேசிகன் அழகா சாதிக்கிறார். இப்போ பலிமதன விஹாராத்து பெருமாளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விளையாட்டாக எடுத்துட்டு இருக்கு. பலி சக்கரவர்த்தியினுடைய கர்வத்தை போக்கடிக்கிறது, அவனை அடக்கிறதுன்றது இருக்க, அது ஒரு விளையாட்டு. பலிமதன விஹாராத்து வர்தமானஸ்ய விஷ்ணோகம், அந்த பெருமாளுடைய திருவடி அங்க போய் என்ன சொன்னேன், ரொம்ப சாதாரணமா பண்ணிட்டேன்.
தான் இறப்பாளனாக என்று சொல்ற. ஏண்டா பலி சக்கரவர்த்தி இந்த போய் எல்லாம் இவர் தானே, இவர் போய் யாச்சிப்பானே. மமநாத யதஸ்தியோ சகலம் தத்தி தவைவ மாதவ நியதஸ்வமிதி பிரபுத்ததீஹி அதுவா கின்னு சமர்ப்பயாமிட்டேன்னு ஆளவந்தார் சொல்ற. மமநாத யதஸ்தி யோஸ்தி அப்படி யோஸ்மியகம்னு சொல்லச்சு, என்னுடையதுன்றது என்ன இருக்கு, என்னோட எப்படி இருக்கணும், என்னவா இருக்கணும், எல்லாமே சகலம் தத்தி தவைவ மாதவா, எல்லாமே உன்னுடையது தானே. நான் என்ன உன்னிடத்துல கொடுக்கறதுக்கு இருக்கு, எல்லாம் உன்னுடையது, நீயே எடுத்துக்க வேண்டியது தானேன்னு சொல்ற மாதிரி எல்லா வஸ்துக்களுமே எம்பெருமானுடையதாக இருக்கச்சே பெருமாள் தானே எடுத்துக்கலாம் இல்லையோ? தானே எடுத்துக்கல. தானே எடுத்துக்காத பலி சக்கரவர்த்தி போய் யாச்சனை பண்ற. அப்பா மூவடிவன் தாராய் எனக்கு என்று யாச்சனை பண்ற. இது ஒரு விளையாட்டு பெருமாளுக்கு. ஏன் யாச்சனை பண்ணணும்? இவர் வஸ்து இவரே எடுத்துக்கலாம் இல்லையா? இதை போய் நீ கொடுன்னு கேட்கணுமான்னு ஒரு கேள்வி வருது. அப்பதான் சொல்ற, பிரகலாதனுடன் குடல் துவக்கை நினைத்துன்னு சொல்ற. பிரகலாதனுடைய பேரன் பலி சக்கரவர்த்தி. பிரகலாதன மாதிரி பரம பாகவத பரம பக்தர் யாருமே கிடையாது. அந்த பிரகலாதனுடைய பேரன்றத மனசுல நினைச்சுண்டு அந்த பலி சக்கரவர்த்திக்கு ஒரு ஏற்றம் கொடுக்கணுன்றதுக்காக தான் இறப்பாளனாக தான் அந்த இடத்துல பிட்சை கேட்கிறவராக பெருமாள் மாறிண்டாராம். ஆகையால இது ஒரு விளையாட்டு. பலிமதன விஹாராத் வர்தமானஸ்ய விஷ்ணு, அந்த பெருமாளுடைய திருவடி மேல 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 அது வளர்ந்துட்டே போறது. அந்த விஷ்ணுவும் அந்த பெருமாள் வர்தமானஸ்ய விஷ்ணுன்னு சொல்லச்சு, பெருமாள் வளர்றதோடு மட்டும் வளரு அந்த பெருமாளுடைய அகில மதிபதத்பிஹி விக்ரமைஹி, அந்த சர்வ வஸ்துக்களையும் கடந்து சென்று அது ஒரு அளக்கிறது. எல்லாம் லோகத்துல எத்தனை வஸ்துக்கள் இருக்கோ அத்தனை வஸ்துக்களும் அந்த எம்பெருமானுடைய அடி வைப்புக்குள்ளேயே அடங்கி போயிடுச்சு. அந்த எல்லாவற்றையும் அதிபதத்பிஹின்னு சொல்றார். அகிலம் அதிபதத்பிஹின்னு லோகத்துல ஒரு அசேஷம் அவிசேஷத்தான்னு ஒரு வஸ்து விடாத எல்லா வஸ்துலையும் அந்த பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் ஏற்படுத்தி அது எல்லாத்தையும் தாண்டியும் அனண்ட போறதான் அகில மதிபதத்பிஹி. அப்போ அந்த பெருமாளுடைய திருவடி பத விக்ஷேபம் இருக்க, அவைகளால அந்த பெருமாள் திருவடி வைப்புகளால அப்பிரமேயா, அது அளவிட முடியாததாக இருந்துருக்கு. இவ்வளவுதான் சொல்ல முடியாததாக இருக்கு. அவதி அப்பிரமேயா அவதிம், அவதிம் அனதிகச்சன்னு, அவதின முடிவு, ஆகையால முடிவு காணாததாக இருந்துருக்கு. இப்போ இவர் என்ன சொல்றாருனாக்கா, பெருமாளுடைய திருவடியினுடைய பிரபாவம் ரொம்ப விசேஷம். லோகத்துல ஒரு வஸ்து விடாத எல்லா வஸ்துக்களையும் எல்லா வஸ்துக்கள் மேலையும் சம்பந்தப்பட்டு அதையும் தாண்டி போயிட்டு இருக்கு. இப்ப அந்த பெருமாள் திருவடியினுடைய வளர்ச்சிக்கும் பெருமாளுடைய வளர்ச்சிக்கும் இவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருக்குன்னு சொன்ன அப்பிரமேயமாக இருந்துருக்குன்னு சொன்ன. ஆனா என் பாப்பம் இருந்துருக்க அது இன்னும் பெருசா இருந்துருக்கும். அவதி மனதிகச்சன்னு பாபராசி, என்னுடைய பாப்பங்கள்லாம் இதோட முடியவே இல்லை. ஏன் இப்ப ஏன் முடியலன்னு என்னத்துக்கோசரம் விசாரம் சொல்றங்க என்று கேட்டேன். இப்ப பெருமாள் திருவடி சம்பந்தம் பெற்றதுன்னாக்க, இப்போ ஆத்மா நித்தியம், சரீரம் வேணா அநித்தியமே தவிர ஆத்மா நித்தியம்தான். அப்ப நானும் திருவிக்கிரம அவதாரத்தும் போது நாம எல்லாரும் கூட ஏதோ ஒரு ஜந்துவா இருந்திருக்க போறோம். மனுஷனா இருந்தோமோ, தேவனா இருந்தோமோ, இல்ல புல்லு பூச்சியா இருந்தோமோ, ஏதோ ஒன்னா இருந்திருக்க போறோம். அப்போ பெருமாள் திருவடியினுடைய சம்பந்தம் நமக்கும் அந்த காலத்துல ஏற்பட்டிருக்கும். ஏன்னா இந்த பிரகிருதிக்குள்ளேயும் சரி, தேவலோகத்துல சரி, எங்க இருந்தாலும் சரி, எல்லா இடத்தையும்
அந்த திருவடியால அளந்தவராக இருந்திருக்கார். ஆகையால அசேஷம் அவிசேஷத்தகான்னு சொன்னபடினால நமக்கும் அந்த திருவடி சம்பந்தம் ஏற்பட்டிருக்கும். அந்த திருவடி சம்பந்தத்துக்கு கணக்கு பெரிய ஒரு கௌரவம் இருந்ததுன்னாக்கா அப்பவே நாம எல்லாரும் மோட்சத்துக்கு போயிருப்போம். நாம இன்னும் மோட்சத்துக்கு போல இங்கேதான் இருந்துட்டு இருக்கோம். அப்போ திருவடியால கூட போக்க முடியாததாக இருக்கக்கூடியதா இருந்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பாபராசியம். அவதி மனதிகச்சன்னு இப்படிப்பட்ட முடிவு காணாததாக இருந்திருக்கிற மதியா பாபராசி, என்னுடைய பாப்பராசியானது சமஜ நிபதரட்சே சாவதிஸ்வன் மகிம்னா. இப்ப பாதுகைய சிரஸ்ல தரிச்சின்ற உடனே ஓஹோ இவ்வளவுதான் இவனுடைய பாப்பத்துக்கும் ஒரு எல்லை காணும் நிலை ஏற்பட்டதுன்னு சொல்ற. அதாவது என்னுடைய ஒரு ஸ்பர்சம் ஏற்பட்டதுன்னாக்க என்னுடைய பாப்பம் மொத்தம் போயிடுச்சு. மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யங்கள் எல்லாம் நான் பெரும் நிலையில நான் இருந்துட்டு இருக்கேன். இதுக்கு மேல வேற என்ன ஓடும் எனக்கு? இப்ப இதுல இருந்தே திருவடியினுடைய பிரபாவம் பெருசா, பாதுகையினுடைய பிரபாவம் பெருசான்றத நாம தெரிஞ்சுக்கலான்னு இதுல இருந்து சொல்ற. பலி மதன விஹார வர்தமானஸ்ய விஷ்ணோஹ அகிலமதிபதத்பிஹ விக்ரமைரப்ரமேயஹ அவதிமனதிகச்சன் பாபராசிர்மதீயஹ சமஜ நிபதரக்ஷே சாவதிஸ்வன்மஹிம்னா. இதுவும் ஆராதனத்துல வரைச்சே கோஷ்டியில எல்லாருக்கும் சடாரி சாய்க்கிற ஒரு சமயம். அந்த முன் ஸ்லோகத்துல சொல்லச்சே சிரத்துல தரிச்சுண்டாக்க துர்வர்ணெல்லாம் கூட சுவர்ணமாக ஆயிடும்னு சொன்னதுனால இப்படி பெருமாள் திருவாராசனம் முடிஞ்ச உடனே இந்த தீர்த்தம் சடாரிக்காக வணக்கத்தோட நிக்கிற ஒரு நிலையில பாகவதாளுக்கு ஏற்படக்கூடிய பாக்ய விசேஷத்தை சொன்னார். அடுத்தது அந்த கோஷ்டியில எல்லாருக்கும் சடாரி சாய்க்கிற சமயம் வந்துடுத்து. அந்த சமயத்துல பாதுகையினுடைய பிரபாவத்தை சாதிக்கிறார். தடபுவயமுனாயாஹ தஸ்துஷீ யன்னிவேஷாதி பஜதி நிகம சாகா வைபவம் நீபசாகா பதகமலமிதம் தத் பாதுகே ரங்கபர்த்துः त्वयि भजति विभूतिं पश्य சாகானுசாகாம். இந்த பாதுகைக்கும் திருவடிக்கும் தான் போட்டி. அந்த திருவடிக்கு ஏற்றம் சொல்லிட்டு இருக்கும். அதிமானுஷஸ்தவத்துல ஆழ்வான் சாதிக்கிற, நான் பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் பட்ட அந்த யமுனா தீரத்துல இருக்கக்கூடிய ஒரு கதம்ப விருட்சமாகவோ அல்லது அந்த பெருமாளுடைய திருவடி சம்பந்தத்தோடு இல்ல கோபியர்கள் பரம பாகவதர்களான கோபியர்களுடைய திருவடி சம்பந்தம் பெற்றதாக இருந்திருக்கிற ஒரு அந்த யமுனை தரையில இருக்கக்கூடிய மணலாக எனக்கு ஒரு பிறப்பு ஏற்பட்டிருக்க கூடாதா என்று ஆழ்வான் சாதிக்கிறார் அதிமானுஷஸ்தவத்துல. அந்த மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல பெருமாள் கண்ணன் அடிக்கடி அந்த கதம்ப மரத்து மேல ஏறி போயிறான். அந்த கதம்ப மரத்து மேல ஏறிண்டு அந்த கோபிகள் அவ சாஸ்திரத்துக்கு விருத்தமான செயல்களை, அதாவது சாஸ்திரத்துல சொல்லிருக்கச்சே துணியோட தான் குளிக்கணும்னு சொல்லிருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் துணி எல்லாம் கரையில அவுத்து வச்சுட்டு இங்க யார் இருக்கான்னு நினைச்சுட்டு குளிச்சாருனாக்கா இது வருண தேவதை. தீர்த்தம்ன்றது இருக்க நாம ஏதோ சாதாரணமா நினைச்ச கூடாது. அதுல வருண தேவதை இருந்துட்டு இருக்கு. அது தேவகேளனம்.
அந்த மாதிரி அந்த நாப்சுமூத்திர புருஷம் குறியாத்து ந நிஷ்டீவேத்து ந விவசன ஸ்நாயாத்து. ஜலத்துல அசுத்தம் பண்ணக்கூடாது, ஜலத்துல எச்ச உமியக்கூடாது, ஜலத்துல துணி இல்லாத குளிக்க கூடாது. இப்படி எல்லாம் சாஸ்திரம் சொல்லிருக்கு. இது வருண தேவதைய ஹேளனம் பண்றதாக அர்த்தம். தப்பு காரியம் பண்ணா பெருமாள் சிக்ஷிப்பே. அந்த முறையில தான் கோபிகைகளுடைய வஸ்திரங்களை அவர் அபகரணம் பண்ணார், அவர் எடுத்துட்டு போனார். அவ்வளவுதானே தவிர அந்த கோபிகள் இடத்துல இன்னும் இது இல்லை. இன்னும் கேட்டா அவளிடத்துல ஒரு பிரீத்தி விசேஷத்தினால இவா தப்பு பண்ணக்கூடாது, வேற யாரானா தப்பு பண்ணா கூட பண்ணலாம், இவா தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பெருமாள் அடிக்கடி அந்த கதம்ப விருட்சத்துல பல பிரகாரத்தினால ஏறுவே. இன்னும் கேட்டா அந்த மடுவுல காளிங்கன் இருக்கச்சு, அந்த காளிங்க மர்தனத்துக்கு அதுக்காகவே கூட பார்த்தோம்னா பாகவதத்துல சொல்லச்சு, அது பக்கத்துல பெருசா ஒரு மரம் இருந்தான், கதம்ப மரம் இருந்தான். அந்த கதம்ப மரத்து மேல ஏறி அங்கேருந்து துபீர்னு அந்த மடுவுல குதிச்சேரான். குதிச்சு அப்புறமா காளியனை மர்தனம் பண்ணேன்றது அடுத்த விஷயம். அது அந்த மாதிரி பெருமாள் பல சன்னிவேசங்கள்ல அந்த கதம்ப மரத்துல ஏறி அங்க விளையாடிண்டு இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்க. அந்த பெருமாளுடைய திருவடி பட்டது சம்பந்தப்பட்டது அந்த கதம்ப மரம். யமுனாயாக தடபுவி தஸ்துஷி நீபசாகா. அந்த யமுனையினுடைய கரையில இருந்துட்டு இருக்கவன் ஒரு நீபசாகா அப்படின்னு சொல்லச்சு இந்த கடப்ப மரம். இந்த கடப்ப மர கிளை இருந்துட்டு இருக்க. என் நிவேசாத்து அந்த எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தப்பட்டதுனால என் நிவேசாத்து என்ன ஆறுது, நிகம சாகா வைபவம் வகதி. நிகம சாகா வைபவம் வேத கிளையினுடைய பெருமையை அது அடைகிறதுன்னு சொல்ற. நிகம சாகா வைபவம் பஜதி வகத்தின்னு சொன்ன பெருமாள் கிருஷ்ணாவதாரத்துல தன் திருவடிய ஒரு கடப்ப மரத்தின் கீழே வச்சா உடனே அது அந்த திருவடிய நித்தியமாக தாங்குகின்ற வேத கிளையோ, அதாவது வேதத்தினுடைய ஒரு பாகமோன்னும்படியான ஒரு பெருமையை பெறுகிறதுன்னு சொன்னார். இதுக்கு முன்ன லோகத்துல சொல்லச்சு, மனசி முனிஜனானாம் மௌலிதேசே ஸ்ருதீனாம் என்று சொன்ன பதசரசிஜயோஸ்வம் பாதுகே ரங்கபர்த்துன்னு 19வது பிரபாவ பத்தத்தில 19வது ஸ்லோகத்துல சொல்லச்சு, முனிஜனானாம் மனசி மௌலிதேசே ஸ்ருதீனாம்னு வேதத்தினுடைய சிரஸ்ல இருந்துருக்குன்னு. அப்போ வேதத்தினுடைய சாக்கை இந்த கதம்ப சாக்கையே பெருமாள் திருவடி பட்ட உடனே அப்போ அது வேத சாக்கையாக ஆயிடுதான். அது உடனே என்ன வேத சாக்கையில தானே பெருமாள் இருக்கே, வேதத்தினுடைய கிளையோன்ற மாதிரி ஆயிடுத்து. அப்போ பெருமாள் அந்த திருவடிக்கு ஒரு ஏற்றம் என்ன இருக்குன்னாக்க, தன்னுடைய சம்பந்தம் பெற்ற வஸ்துக்களை அதை வேத சாக்கையாக மாற்றக்கூடிய சாமர்த்தியம் திருவடிக்கு இருந்துருக்கு. பாதுகைக்கும் அதே சம்பந்தம் இருந்துருக்கு. திருவடியினுடைய சம்பந்தம் பாதுகைக்கு இருந்துருக்கு. அப்ப பாதுகையும் வேத சாக்கையாக ஆயிடுத்து. அந்த திருவடி தன்னுடைய சம்பந்தம் பெற்றத சாக்கையாக ஆக்க முடிகிறது. பாதுகை என்ன பண்றதுன்னா சாக்கானுசாக்கமாக வளர செய்கிறதுன்னு சொல்ற. சாக்கானுசாக்கம் அனுசாக்கம்னா, சாக்கன்னா ஒரு களையில இருந்து பார்த்தோம்னா அதுல இன்னொரு துளிர் விட்டு அதுல இன்னொரு களை வருது, அதுல களை வருது, அதன கலர் வருதுன்னு மேல் மேலும் வளர வைக்கிறது இருக்க, அது ஒரு அனுசாக்கம்னு சொல்றது. ஆகையால அந்த பெருமாளுடைய சம்பந்தம் பாதுகையினுடைய சம்பந்தம், இந்த சம்பந்தத்தினால அனுசாக்கைகள் அந்த கிளைகளை பல கிளைகளை தோற்றுவிக்கின்றது அப்படின்னு சொல்ற. அப்போ திருவடி சம்பந்தத்தினால பாதுகை வேதங்களுடைய சாக்கையாருது. பாதுகா சம்பந்தத்தினால அதை தரிக்கின்ற அத்தனை பேரும் வேத சாக்கைகளாக ஆகும். அதுதான் பாதுகைக்கு ஏற்பட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஆகையால அந்த திருவடியினுடைய பெருமை இருந்துருக்க
பாதுகையினால சாக்கானு சாக்கமாக மேலும் மேலும் வளர்ந்ததாக ஆறுது என்பதாக சொல்ற. இங்க திருவடியில சாக, கரசாக, பதசாக்கா என்று சாக்கா சப்தத்துல சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, சாக்கான்னு சொன்ன இந்த விரல்களை சொல்ற. அந்த சாக்கானு சாக்க, பதசாக்கன்னு சொன்னா திருவடி இருக்கு, திருவடியினுடைய விரல்கள் இருக்கும் இல்லையோ, அந்த விரல்களும் சேர்ந்து இருக்கு. அதே மாதிரி பாதுகையிலையும் அந்த திருவடி சம்பந்தம் பெற்றதோடு இல்லாத அந்த விரல்களும் பொதிந்து அதுவும் சாக்கானு சாக்கமாக ஆயிடுச்சு என்பதாக இது ஒரு விஷயம். இது நான் பிரத்யட்சத்துல பார்த்திருக்கேன். இந்த மாதிரி கூட வருமா அப்படின்னு கேட்டா, இப்பெல்லாம் பாதரட்சை எத்தனையோ வஸ்துக்களால ஆயிடுச்சு. அப்பெல்லாம் மரத்தாலதான் பாதரட்சை போட்டுருப்பா. சுவாமியினுடைய பாதரட்சை இன்னைக்கும் இருக்கு. சுவாமி நித்தியம் பாதரட்சை சாத்திண்டு காத்தால தீர்த்தமாட எழுந்துருவேன். திரும்பி வரச்சு அந்த பாதரட்சையை சாத்திண்டு தான் திரும்பி வருவேன். ஐயா சுவாமி அந்த ஒரே பாதரட்சையை சாத்திண்டு ஏழச்சே அந்த பாதரட்சையில அந்த திருவடியினுடைய விரல்லாம் அப்படியே அந்த இடம் பள்ளமா படிஞ்சிருக்கும். அதே மாதிரி அந்த திருவடியில அந்த மோடு பள்ளம் இருக்குமோ இல்லையோ, அதுவும் அதுல அப்படியே பாதரட்சையில தெரியும். அந்த குதிக்கால்லாம் படிஞ்சிருக்கும், நடுவுல படிஞ்சிருக்கும், இதெல்லாம் இருந்துட்டு இருக்கும். இது இந்த பாதுகையில பட்ட உடனே இது சாக்கையோட மாத்திரம் இல்ல, சாக்கானு சாக்கமாக மேலும் மேலும் வளர்ந்ததாக ஆறுதுன்னு இது ஒரு வளர்ச்சியும் சொல்றது, அதே சமயத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வையும் சொல்றது, ரெண்டும் ஏற்படுறது. தடபுவி யமுனாஜாஸ்துஷீயன்னிவேசாத் பஜதி நிகம சாகா வைபவம் நீபசாகா பதகமலமிதம் தத் பாதுகே ரங்கபர்த்துः त्वयि भजति विभूतिं पश्य शाखानुशाखाम् शिरसि विनिहितायां भक्तिनम्रे भवत्यां सपति तनुभृतस्ताम् उन्नतिं प्राप्नुवन्ति मधुरिपुपदरक्षे यद्वशे नैव तेषाम् अनितर सुलभं तद्धाम हस्तापचेयम्. இந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை சுவாமி சாதிக்கிற விதத்துல நாம ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் சேவிக்க சேவிக்க நமக்கு அப்படியே அந்த பாதுகா தேவியினுடைய அனுகிரகத்தை என்னன்னு சொல்றதுன்னே தெரியல. அந்த பாதுகையினுடைய பிரபாவத்துல சுவாமியோடைய நாம்பளும் ஐக்கியமாயிடுற மாதிரி இருந்துட்டு இருக்கு. அப்படி சொல்ற ஹே மதுரிப்பு பதரக்ஷே, அந்த எம்பெருமானுடைய மதுசூதனாக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானுடைய பாதுகையேன்னு சொல்ற. இந்த சிதாரிய வரைச்சு அந்த சாக்கானு சாக்கமான ஒரு விபூதி ஏற்படுறதுன்னு சொன்னோம். சாக்கானு சாக்கமான விபூதின்னு சொன்ன எல்லாருக்குமே நம்ம எல்லாரும் மனசோட நினைச்சு பாருங்க. இப்போ உபன்யாசத்துல கேட்கிறவா பல பேர் சீனியர் சிட்டிசனா தான் இருக்க போறோம். சில பேர் சின்னவாளா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் அவளை வரவேற்கிறோம். நாம எல்லாம் இப்ப விரும்புறதெல்லாம் என்னவா இருக்கும்னு கேட்டா, நமக்குன்னு ஒரு பிரார்த்தனையுமே இல்லை. இப்ப பண்ற பிரார்த்தனை எல்லாமே நம்ம பசங்களுக்கு க்ஷேமம் வரணும், பேரனுக்கு க்ஷேமம் வரணும், பேத்திக்கு க்ஷேமம் வரணும், இப்படிதான் நம்மளோட பொண்ணு நன்னா இருக்கணும், பையன் நன்னா இருக்கணும், அவள்லாம் நன்னா இருக்கணும்னு இப்படிதான் நம்மளுடைய ஒரு பிரார்த்தனையே இருந்துட்டு இருக்கு. இப்ப இதுதான் சாக்கானு சாக்கமாக இருக்கணும். இப்ப ஆச்சாரியாளா இருக்கிறவா தனக்காக எதையுமே பிரார்த்திச்சுக்க மாட்டான், சிஷ்யாளுக்காக தான் அந்த பிரார்த்தனையே இருந்துட்டு இருக்கும். அந்த பாதுகாதேவியினுடைய அனுகிரகம் இருந்ததுன்னாக்க சாக்கானு சாக்கமாக மேன்மேலும் அந்த வம்ச விருத்தியோ மேல மேல கீழே இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி ஏற்படுறதுன்றதெல்லாம் போன ஸ்லோகத்தினால சொல்லியாச்சு. அப்போ அந்த விபூதின்னு சொல்லக்கூடியது அந்த ஆளுமைன்றது அது பாதுகையினுடைய பிரபாவத்தினால எல்லாருக்கும் ஏற்படுறதுன்னு சொல்லியாச்சு. ஆனா
எல்லாத்துக்கும் மேல இருந்துருக்கிற பெரிய விபூதி, உத்தமமான விபூதியாக இருந்துருக்கிறது எதுன்னா மோட்ச பிராப்தி. அதுவும் பாதுகையினுடைய பிரபாவத்தினால நடக்கும்ன்றத சொல்ற. சிரசி வினிஹிதாயாம் பக்தி நம்ரே பவத்யாம் சபதி தனுபிருதஸ்தாம் உன்னதிம் பிராப்னுவந்தி. இந்த சடாரி சாய்க்கிச்சு தலைய குனிஞ்சுண்டு நாம சடாரி சாய்ச்சிட்டோம்னாக்க, அப்போ வணங்கினவர்களாக அதை பண்ணினோம்னா அப்ப என்ன ஆகும்னா உன்னதியும் பிராப்னுவந்தி, உன்னுடைய வணக்கத்தினால நீ உன்னதி மேன்மையை அடைபவராக ஆகின்றார். தனுபிருதா தாம் உன்னதியும் தாம் உன்னதியும், அப்படிப்பட்டதான உன்னத்தின்னு இதுக்கு மேல ஒரு உன்னதி எப்படின்றது சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு உன்னதி, அவ்வளவு ஒரு சிறந்த ஒரு நிலை நமக்கு வரப்போறதுன்னு சொல்ற. தனுபிருதஸ்தாம் உன்னதிம் பிராப்னுவந்தி மதுரிபு பதரக்ஷே யத்வசேனைவ தேஷாம் அனிதர சுலபம் தத்தாமஹஸ்தாபசேயம். அந்த ஸ்ரீவைகுண்டத்தை அடையிறதுன்றது மீதி பேரால முடியாத ஒரு காரியம். அனிதர சுலபம், யார் பாதுகா தேவியை ஆசிரியிச்சு பாதுகையின் இடத்துல பக்தியோட இருந்துருக்காளோ அவ தவிர மீதி பேரால அடைய முடியாததான ஒரு விஷயம். அது போய் சசிய ஹஸ்தாபச்சேயம்னு சொல்ற. இவ அப்படியே அந்த கைக்கு எட்டிண்டு இந்த பழம்லாம் இருந்துன்னாக்க அந்த பழத்தை பொறிச்சு நாமளே பொறிச்சு சாப்பிட்டோம்னாக்க அப்போ ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படும். நமக்கு எட்டா மாதிரி இருந்ததுன்னா அது பறிச்சு சாப்பிடுச்சே ஒரு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும். காஷ்மீரத்துலாம் ஆப்பிள் பழம்லாம் அப்படி அப்படியே தொங்கிட்டு இருக்குமா, அவளே கையாலேயே பொறிச்சு இது அந்த பறிச்சு சாப்பிடலாம்னு சொல்லுவா. அந்த மாதிரி சசிய ஹஸ்தாபிச்சயம் மோட்சம் இருக்கா அவ்வளவு எளிதில் பெறக்கூடியதாக ஆயிடுமா. அந்த பாதுகாதையினுடைய பிரபாவம் இருந்துன்னாக்க, அந்த பாதுகாதனுடைய சம்பந்தம் ஏற்பட்டதுன்னாக்க யத்வசேனைவ அனிதர சுலபம் தத்தாம தேஷாம் ஹஸ்தாபிச்சயம்னு சொல்ற. எங்கேயும் பெருமாள் திருவாராதனம் முடிஞ்ச உடனே அந்த பாதுகை ஸ்ரீசடாரி சாய்க்கிறார். அந்த ஸ்ரீசடாரி சாய்க்கச்சே நாம வணங்கி அதை சேர்த்துட்டோம்னாக்க இதை காட்டிலும் வேற என்ன வேணும், நமக்கு சர்வ பிராப்தி முதற்கொண்டு மோட்ச பிராப்தி முதற்கொண்டு சித்தம். அதுல ஒன்றும் கிடையவே கிடையாது, அதுக்கு சந்தேகமே கிடையாதுன்னு அர்த்தம். இன்னைக்கு அடுத்தால பௌர்ணமி திருமஞ்சனம் சேவிச்சேன் அபிஷேக மண்டபத்துல. அந்த பெருமாள் தேவ பெருமாளை எப்படி சேவிச்சாலும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. சாதாரணமா கண்ணாடி அறையில சேவிப்பேன். இன்னைக்கு நாழி ஆயிடுச்சு, நாழியான பிற்பாடு போனோம்னா திருமஞ்சனத்துல சேவிக்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சது. அந்த பெருமாளை சேவிக்கச்சே சரி பெருமா ஒரு 5 நிமிஷம் கை கூப்பிட்டு அஞ்சலி சமைச்சிட்டு ஓடி வந்துடணும்னு நினைச்சுட்டு போனேன். அந்த கட்டியம் சேவிக்கிறதும் அந்த திருமஞ்சனத்துல உபச்சாரம் பண்றதும் இதெல்லாம் சேவிக்கச்சே இதை விட்டுட்டு ஓடி போனோமேன்னு நம்ம நினைக்கிறோமே, இது எவ்வளவு பெரிய தப்பு பண்றோம்னு என் மனசுல பட்டது. ஆகையால சரி இதை காட்டிலும் பாக்கியம் வேற ஒன்றும் கிடையாது, இதை இப்படி சேவிச்சுட்டு போனோம்னாக்கா பெருமாள் நமக்கு அனுகிரகம் நிச்சயம் அனுகிரகம் பண்ணுவேன் என்று மனசுல நினைச்சுன்னு கொஞ்ச நாள் நின்று சேவிச்சுட்டு வந்தேன் நானு. அப்போ அந்த தீர்த்தம் சட்டாரி ஆகி மஞ்சக்காப்பு கொடுத்து அந்த மஞ்சக்காப்பும் வாங்கிட்டு அதை நெத்தியில இது பண்ணிட்டு அந்த ஸ்ரீ சட்டாரியும் சிரசுல சேவிக்க நம்மளோட ஒரு சம்பந்தப்படுத்தி இந்த பாதுகா தேவியினுடைய பிரபாவத்தை தான் நினைச்சுக்கிறோம். நம்மளுடைய சகல பாப்பங்களும் போகும்படியான ஒரு விசேஷமான ஒரு நிலை இன்னைக்கு நமக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. இது நம்ம எவ்வளோ பாப்பம் பண்ணிருக்கோம். சரணாகதி தீபிகையில சொல்ற ஒரு ஜந்துரிவ க்ஷணார்த்தேன்னு சொல்ற. பிரம்மாவனுடைய கல்பத்துல கோடி வருஷம் நரக்கம் அனுபவிச்சா கூட கழியாததாக இருந்துருக்கிற ஒரு பாப்பத்தை ஒரு அரை க்ஷணத்துல நாம பண்ணிடுறோம். அதுக்கு அவ்வளவு நாள் அதுக்கு அந்த மாதிரி எல்லாம் நாம நிச்சயம் பாப்பம் பண்ணிட்டு இருக்கச்சே இந்த சுவாமி சாதிக்கிற பாதுகா சாஸ்திரத்தினுடைய பெருமையை நாம நினைச்சுட்டு பார்த்தோமானாக்கா அந்த பாதுகையினுடைய பிரபாவத்தினால
நிச்சயம் நமக்கும் சத்தை ஏற்படும், இந்த ஜென்ம சாபல்யம் ஏற்படும் என்கிற ஒரு நிச்சயம் ஏற்பட்டு ஒரு சந்தோஷமும் நமக்கு ஏற்படுறது. இப்படி இந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை இன்னைக்கு அனுபவிச்சோம். இதுல 3 ஸ்லோகங்கள்ல 3 விஷயங்கள். முதல் ஸ்லோகத்துல வரச்சே வலிபசன விஹார வர்த்தமானத்து விஷ்ணோகன்னு சொல்லச்சே சாதாரணமா சொல்ற அர்த்தம் திருவடி காட்டிலும் பாதுகைக்கு பெருமை அதிகம் என்பதாக சொல்ற. ஆனா அந்த இடத்துல முக்கியமா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, எந்த சன்னிவேசத்திலையும் அகங்காரம் மமகாரம்ன்றது நமக்கு இருக்கக்கூடாது. அந்த அகங்கார மமகாரங்கள் இருந்ததுன்னாக்க நம்மளுடைய பகவத் கைங்கரியத்துக்கு தடங்கலாக அது ஆயிடும். அந்த பாதுகையினுடைய பிரபாவம், அந்த பாதுகா தேவியினிடத்துல நாம பக்தியோட வணங்கினவர்களாக இருந்தால்னாக்கா நம்மளுடைய எல்லா பாப்பத்தையும் போக்கடிக்கலாம். ஆகையால பெருமாளிடத்திலையும் பாதுகா தேவியினிடத்திலையும் பக்தியோட இருக்கணும்ன்றது முதல் ஸ்லோகத்துல சொல்ற. தடபவி யமுனாயா சஸ்துஷி என்னிவேசாத்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்லச்சு பாதுகா தேவியினுடைய மகிமையினால நமக்கு மாத்திரம் க்ஷேமம்னு இல்ல, நம்ம சேர்ந்தவர்கள் கேசவன் தமர் யமரேழ் எழுபிறப்பும்னு சொல்லி நம்மளோட சம்பந்தப்படுத்தவர்களுக்கெல்லாம் கூட சகல க்ஷேமங்களையும் ஏற்படுத்தக்கூடியவளாக பாதுகா தேவி இருந்துருக்கா. ஆகையால அந்த பாதுகா தேவியினிடத்துல பக்தியோட நாம இருக்கணும்ன்றது 2வது ஸ்லோகத்தினால தெரியப்படுத்துறது. அந்த நம்ம சார்ந்தவர்களுக்கும் க்ஷேமத்துக்காக பாதுகா தேவியை பிரார்த்திக்கணும்ன்றது. பாதுகையினுடைய அனுகிரகம் இருந்துச்சுன்னாக்க நமக்கு எட்டாதது கிட்டாதது எதுவுமே இல்லைன்றது அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற. இப்படி பாதுகையினுடைய பிரபாவத்தை இன்றைய தினம் அனுபவிச்சோம். பாதுகாதையினுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்னு சுவாமி தேசிகன் திருவடிகள்ல பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். சிரசி விநிஹிதாயாம் பக்தி நம்ரே பவத்யாம் சபதி தனுபிருதஸ்தாம் உன்னதிம் பிராப்னுவந்தி மதுரிபு பதரக்ஷே யத்வசேனைவ தேஷாம் அனிதர சுலபம் தத்தாம ஹஸ்தாபச்சேயம் பவதி பலமசேஷம் தஸ்ய ஹஸ்தாபச்சேயம். இது ரங்கநாதனுடைய பாதுகையை பத்தி ஹஸ்தாபச்சேயம்னு சொன்னா கூட பவதி பலமசேஷம் தஸ்ய ஹஸ்தாபச்சேயம்னு இது வரதராஜ பஞ்சாசத்துலயும் தேவப்பெருமாள் விஷயத்தினாலேயும் அதே ஹஸ்தாபச்சேயம் அந்த கையினால எளிதில் பறிக்கக்கூடியதாக இருக்கு, எளிதில் அடையக்கூடியதாக இருந்திருக்குன்னு சொல்றபடினால இது தேவப்பெருமாளுடைய பாதுகையும் மனசுல நினைச்சுட்டுதான் இப்படி சுவாமி மங்களாசாசனம் பண்ணிருக்கேன்னு தோன்றது. இப்படி சுவாமியினுடைய அனுகிரகத்தை பிரார்த்திச்சுட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.